Good morning students. I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 4 exercise 4.3 11th sum. Okay. Combination follow பண்றது NCR அப்படின்றது. Okay. Right. Question number 11. Exercise 4.3. Question வந்து புக் எடுத்து வச்சுக்கோ. What is given? A trust has 25 members. ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 25 பேர் இருக்காங்க. அதில் 2 ரோமன் லெட்டர் கேட்டிருக்கு. ஹவு மெனி வேஸ் 3 ஆஃபீஸர்ஸ் கேன் பி செலக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. சரிங்களா? செலக்ட் வந்து 3, செலக்ட் வந்து 3. இதை வந்து ஆர்டராக சொல்லலை, சாரி, செலக்ட் வந்து 3, ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை வந்து காம்பினேஷனில் 25C3 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஸ்டினில் வந்து ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரசிடெண்ட்டு ஃபஸ்ட்டு, 2வது வைஸ் பிரசிடெண்ட்டு, 3வது செக்ரட்டரி. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோன்னு வச்சுக்குவேன். 3 பேர் செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா 25ல், அடுத்து 24ல் இருந்து வைஸ் பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணலாம். அடுத்து 23ல் இருந்து தான் செக்ரட்டரி செலக்ட் பண்ணலாம். அப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஆர் இதை பெர்முட்டேஷனில் கொண்டு போகணும். இந்த மாதிரி போட்டோம்னா செலெக்ஷன் வந்து ஆர்டராக இருந்துச்சுன்னா பெர்முட்டேஷனில் கொண்டு போ. 25P3 அப்படின்னு போடணும். புரியுதா? குட். பார்த்துக்கா நிதானமாக. செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் இல்லை, செகண்ட் ஒன்று வந்து ஆர்டராக இருக்கனால ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக பெர்முட்டேஷனில் தான் கொண்டு போகணும், வரிசையில். குட். நெக்ஸ்ட்டு 12th sum. 12th sum. How many ways a committee of 6 persons, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. 6 person ஃப்ரம் 10 personல. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன் வந்து 10. டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன் வந்து 10 கொடுத்துருக்கு. அதில் எத்தனை பேரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான்? 6 பர்சனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். சூசன் அலாங் வித் எ சேர் பர்சன் அண்டு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா சொல்கிறது? அதாவது 6 பேரை வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. அதில் வந்து 2 பர்சன் வந்து அவனே சொல்லிட்டான். யார் யார்? சேர்பர்சன் 1, செக்ரட்டரி 1. சேர்பர்சன் 1, செக்ரட்டரி 1, தலைவர் 1, செயலாளர் 1. தெரியுதா சொல்கிறது? அப்போ கண்டிப்பாக 10ல் 2 பேர் ஏற்கனவே எடுத்தாச்சு. சொன்னனால பெர்முட்டேஷன் கொண்டு வரணும். ஏன்னா ஆர்டராக சொல்லிட்டான்ல. ஒருத்தவங்க வந்து சேர்பர்சன் சொல்லிட்டான், இன்னும் ஒருத்தவங்க வந்து செக்ரட்டரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டராக சொல்லனால 10P2 அதுலேருந்து எடுத்துடலாம். மிச்சம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. இன்ட்டு பேலன்ஸ் டோட்டலில் 2 போயிடுச்சுன்னா 8 பேரில் தான் 4 பேரை எடுக்க முடியும். யாரை வேணால் எடுத்துக்கலாம். புரியுதா அப்படின்னு பாரு. டோட்டல் 10ல் 2 பேர் செலெக்ஷன், அவனே சொல்லிட்டான் ஆர்டராக சொன்னனால பெர்முட்டேஷனை ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் 10P2 இன்ட்டு 10 பேரில் 2 பேர் எடுத்துட்டாங்கல்ல. மிச்சம் 8 பேரில் இருந்தால் எத்தனை பேர் எடுக்கிறோம்? 4 பேர். ஏன்னா ஒரு கமிட்டிக்கு எத்தனை பேர் ஃபார்ம் பண்ணுறோம்? கமிட்டி எத்தனை பேர் ஃபார்ம் பண்ணுறான்? 6 மெம்பர்ஸ் தானே ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, குட். கமிட்டிக்கு வந்து 6 மெம்பர்ஸ் தான். அப்போ இங்கே 2, இங்கே 4, 6. சரி, அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், NPR அப்படின்னா, இன்ட்டு NCR அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். குட். அப்போ என்ன ஆகும்? 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் 2 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? அப்போ 10 ஃபேக்டோரியல் அப்படின்றத 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு நிறுத்திட்டு டிவைடட் பை அப்படின்னு போட்டு
கீழே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு எழுதிட்டு 4 ஃபேக்டர் கேன்சல் பண்ணிவிட்டு 4 2s are 8ன்னு கேன்சல் பண்ணிவிட்டு 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குன்னு எழுதுனோம்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 2 அப்படின்னு இருக்குது. சரியா? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 2. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 90 இன்ட்டு என்னடா தம்பி வருது 14. அப்போ 4 9 36 6 மிச்சம் 3 9 9 10 11 12 1260 அப்படின்னு வருது. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ புக்கில். வேறு எதுவும் விட்டுருக்கோமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. நைன் இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு என்னது 2. வேறு எதுவும் இருக்கா? 5 ஒன்று இருக்குது வர்ற தம்பி. 5 ஒன்று விட்டோம் பாரு அந்த இடையில 5. வெரி குட். ஒரு 5. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மறந்துடாத 3150 அப்படின்னு அர்த்தம். ஓகே, செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. குட். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன் பெர்முடேஷன், அதிலே இன்ட்டு காம்பினேஷன். ஆர்டர் சொல்லிட்டாங்கன்னா பெர்முடேஷனை ஃபாலோ பண்ணு, மறந்துடாத. குட். நெக்ஸ்ட்டு 13th sum. How many different selection of 5 books made from 12 different books? 12லேருந்து 5 செலக்ட் பண்ண சொல்லியிருக்கான். ரைட்டு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 12. சரியா? செலக்ட் வந்து 5. ரைட்டு. ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கண்டிஷன் 2 பர்டிகுலர் புக்ஸ் ஆர் ஆல்வேஸ் செலக்டட். அப்போ ஏற்கனவே 2 என்ன செஞ்சிட்டோம்? செலக்ட் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் செலக்டட்னா வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். மிச்சம் 3 புக்கு தான் நம்ம தனியாக செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது 12ல் ஏற்கனவே ஆல்வேஸ் செலக்டட்னு கொடுத்துருக்குல்ல, ஆல்வேஸ் செலக்ட் எத்தனை 2 அப்படின்னு சொல்கிறனால 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 10 புக்ஸ் ரிமைனிங் இருக்கும். இந்த 10 புக்ஸில் இருந்து தான் நம்ம ரிமைனிங் 3 புக்ஸ் எடுக்க போகிறோம். புரியுதா பாரு? ஏற்கனவே 12ல் 2 எடுத்தாச்சு. அப்போ 2 புக்கு எடுத்தாச்சு. மிச்சம் 5 புக்கில் 2 எடுத்துட்டோம்னா 3. அப்போ 10 புக்கில் இருந்து என்ன எடுக்க முடியும்? 3 எடுக்க முடியும். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அப்போ 10C3 அப்படின்னா 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6. 7 7 அடிச்சிரு. 2 3s are 6, 3 3s are 9, 1 2 is 2, 4 2s are 8, 4 3 12, 120 வேஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு ஒன். 2 புக்கு வந்து ஆல்வேஸ் செலக்ட்னு கொடுத்தனால அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி மிச்சத்தை செஞ்சுட்டேன். செகண்ட் ஒன்னில் பார்த்துக்கோ. 2 பர்டிகுலர் புக்ஸ் ஆர் நெவர் செலக்டட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து யோசிக்கணும். 12ல் 2 வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ மிச்சம் 10 புக்கு ரிமைனிங் புக்கு வந்து 10 புக்கு இருக்குது. ரிமைனிங் 10 இருக்குது. இது வந்து நாட் செலக்டட் 2. ஏன்னா 2 புக்கு செலக்ட் பண்ணக்கூடாது. நெவர் செலக்டட் 2. நெவர் என்னது புரியுதா சொல்கிறது? செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 10ல் இருந்து தான் நம்ம 5 புக்குமே செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இப்போ 5 ஃபேக்டோரியல் கேன்சல், 3 2s are 6 கேன்சல், 4 2s are 2 4s are 8. அடுத்து 1 5 is 5, 2 5s are 10. அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு 9 இன்ட்டு 2 இன்ட்டு 7. ஓகே, குட். 18 இன்ட்டு 14 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 252 அப்படின்னு வரும். 252 அப்படின்னு வரும்.
புரியுதா அப்படின்றத பார்த்துக்கோ. என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் பார். ஃபஸ்ட்டில் வந்து 2 புக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் ரிமைனிங் புக்கில் இருந்து இந்த ரிமைனிங் புக் இது, ரிமைனிங் புக்கு வந்து இது, இதிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், 3 புக்கை செலக்ட் பண்ணோம். ஏன்னா 2 வந்து அவன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த 2 புக்கை. அப்போ மீது 3 புக்கை இருந்தால் செலக்ட் பண்ணுறேன், 5 புக்கு ஆயிடுச்சு. இதில் வந்து 2 புக்கு செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்கு குறைஞ்சிரும் 10. 10லேருந்து 5 டேரெக்டாக எடுக்கணும். 10லேருந்து என்ன செய்யணும், 5 டேரெக்டாக எடுக்கணும், ஒரு வழி இல்லை. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்க. குட். கொஸ்டின் நம்பர் 14. There are 5 teachers and 20 students. 5 ஆசிரியர்கள் 20 மாணவர்கள். சரி. Out of them a committee of 2 teachers 2 teachers and 3 students ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ டீச்சர் வந்து 5 பேர், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 பேர், அதில் குரூப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கு 14th செம்மு. அப்போ டோட்டல் வந்து 2க்குமே டீச்சர் வந்து 5, ஸ்டூடெண்ட் வந்து 20. டோட்டல் எழுதுகிறேன், 2க்குமே சேர்த்து காமனாக எழுதியிருக்கேன். டோட்டல் 20. இதில் கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லையில் டீச்சர் வந்து செலக்ட் 2 பேர், செலக்ட் வந்து 2 டீச்சர் செலக்ட் பண்ண சொல்கிறான். ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட்டு 3 பேர், 5 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணுவான். கமிட்டி எத்தனை பேர்? கமிட்டி வந்து 5 பேர். 5 பேரில் 2 டீச்சர் இருக்கணும், 3 ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சரியா சொல்கிறது? ரைட். இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று காமனாக கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. காமனாக கண்டுபிடிக்கிற மாதிரினா 5C2 இன்ட்டு 20C3. இது ஃபஸ்ட்டுக்கு. ரோமன் லெட்டருக்கு இல்லை, காமனாக செலக்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 ஃபேக்டோரியல் பை 20 மைனஸ், ஆர்டர் சொல்லாமல் இருக்கனால நான் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 ஃபேக்டோரியல் 20 இன்ட்டு 19 இன்ட்டு 18 இன்ட்டு 17 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 17 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அடிச்சிடலாம். 3 2 சார் 6, 6னா 3 6 ஆர் 18. ரைட்டு. அதே மாதிரி இது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 இன்ட்டு 19 இன்ட்டு 3. 2 அடித்தோம்னா 2. இந்த 3 2 சார் 3 ஃபேக்டர் அடிச்சிடலாம். அப்போ 5 2 சார் 10 இன்ட்டு 38 இன்ட்டு 80 380 இன்ட்டு 3. அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 11,400 அப்படின்னு வருது. இது ஒன்று. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக. செகண்டில் கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக அந்த குழுவில் இருக்கணும், கமிட்டியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர் எத்தனை? டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர் 5. இதில் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணுமா? அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. இந்த 4லேருந்து ஒரு ஆள் எடுக்கணும் நம்ம. ஏன்னா 2 டீச்சரில் டோட்டலு. புரியுதா சொல்கிறது? அப்போ 4C1 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதான் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எப்பயும் போல் 20C3 தான். புரியுதா சொல்கிறது? ஏன் 4C1 அப்படின்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்க. 5 டீச்சரில் ஒரு டீச்சர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் டீச்சர் ஒரு டீச்சர் எடுக்கணும். ஆனால் எத்தனை டீச்சர் வந்து எடுக்க முடியும்? 4 ஒரு ஆளை தான் எடுக்க முடியும். ஓகே, குட். அப்போ 4 ஃபேக்டோரியல் மீனிங் 4. 20C3னா 20 இன்ட்டு 19 இன்ட்டு 18 பை
சிம்பிளாக எழுதிடுறேன். 3 × 2 × 1 சரிங்களா. 6 3s are 18, 3 2s are 6. அப்போ 4 × 380 × 3 சரிதானா. அப்போ என்ன வரும், 4500 அப்படின்னு வருது. 4500 அப்படின்னு வருது. பார்த்துக்கோ கரெக்டாக ஆன்சரு அப்படின்ட்டு. 4500 சாரிடா 60 மல்டிப்ளை 4560 அப்படின்ட்டு வருது. பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட், வெளியேற்றணும், வரக்கூடாது. இன்க்ளூட்னா சேர்க்கறது, எக்ஸ்க்ளூடட்னா வெளியேற்றப்படணும். அப்போ கண்டிப்பாக 20 பேரில் ஒருத்தனை வெளியேற்றிடுறோம். 20 பேரில் ஒருத்தனை வெளியில் ஏற்றிட்டோம்னா மிச்சம் எத்தனை பேர் இருப்பான், 19 பேரில் இருந்து தான் நம்ம எத்தனை பேர் எடுக்கணும், 3 பேர் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ டீச்சர் வந்து எப்பயும் போல் 5C2 தான். பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 19 இருந்து 3 பேர் எடுக்கணும். இதுதான் இதுக்குடைய ஆன்சர். புரியுதான்னு பாரு. புரியுதா சொல்கிறது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்போ 5 × 4/2 × 1 சரியான்னு பார்த்துக்கோ. இன்ட்டு 9 × 18 × 17 கீழே என்ன வந்துடும், 3 × 2 × 1. 2 2s are 4, 3 2s are 6, 3s are 3, 6 are 18 சரியா. ரைட். அப்போ 10 × 19 × 3 × 17 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்க, 9690 அப்படின்னு வருது. புரியுதா சொல்கிறது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ உன்னோட திறமையை பொறுத்து இருக்குது. சரியா. ஓகே குட். காம்பினேஷன். நெக்ஸ்ட் சம் 15th சம். கொஸ்டினை வாசி. இன் ஏ எக்ஸாமினேஷன், ஒரு தேர்வில், இன் ஏ எக்ஸாமினேஷன் a student has to answer 5 questions. 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறான் அவுட் ஆஃப் 9 கொஸ்டின்ஸுக்கு. அப்போ 9C5 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது. ஆனால் விச் ஆர் 2 கம்பல்சரின்னு சொல்லியிருக்கான். 2 கண்டிப்பாக அட்டன் பண்ண ஆகணும்னு சொல்லிட்டான். அப்போ நீ யோசிச்சு பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 9 கொஸ்டின். அதில் செலக்ட் பண்ணி எழுத வேண்டியது 5 கொஸ்டின். பட் கம்பல்சரியாக 2 அவன் எழுதித்தான் ஆகணும். அப்போ அந்த 2 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எத்தனை இருக்குது, 3 தான் சூஸ் பண்ண முடியும். 3 தான் என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். எதுலேருந்து, இந்த 9லேருந்து 3 சூஸ் பண்ணலாம். புரியுதா நான் சொல்கிறது, பார்த்துக்கோ. அப்போ எழுதையில் கவனமாக எழுதணும். அப்போ இந்த 9லேருந்து ஏற்கனவே நம்ம 2 என்ன செஞ்சிட்டோம், 2 வந்து கம்பல்சரிக்காண்டி சூஸ் பண்ணி எழுதித்தான் ஆகணும். அப்போ 9லேருந்து 2 குறைஞ்சிச்சின்னா மிச்சம் 7 இருக்குது. 7லேருந்து 3 கொஸ்டினை செலக்ட் பண்ண வேண்டும். புரியுதான் பாரு. மொத்தம் 9 கொஸ்டின், 2 கொஸ்டின் கம்பல்சரி. அப்போ மிச்சம் எவ்வளவு, 7 கொஸ்டின் இருக்குது. சரி ரைட் இருக்கட்டும், 7 கொஸ்டின் இருக்குது. நம்ம எழுத சொன்ன கொஸ்டின் எத்தனை, 5 கொஸ்டின். ஏற்கனவே 2 எழுதியாச்சு கம்பல்சரியில். மிச்சம் எத்தனை எழுதணும், 3 எழுதணும். அந்த 3 எதுலேருந்து எழுத முடியும், 7 கொஸ்டின்லேருந்து எழுத முடியும். ஏன்னா அதுதானே ரிமைனிங் கொஸ்டின். அவ்வளோதான். அப்போ 7 × 6 × 5 3 × 2 × 1, 3 2s are 6, 7 5 35 வயசுன்னு அர்த்தம். புரியுதா. ரைட். இதுதான் 15th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின். பொறுமையாக ஒரு சீட்டுக்கட்டு கணக்கு மாதிரி இருக்குது. டெக்கில் ஒரு கார்டில் 52 கார்ட்ஸ் இருக்குது. ஒரு பாக்கெட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸ் இருக்குது. செலக்ட் வந்து 5 செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. 5 செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது. அதில் பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருக்கான். எக்ஸாக்ட்லி 3 ஆஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஈச் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். தேர் இஸ் 5 கார்டு எடுக்க சொல்லியிருக்கு. எக்ஸாக்ட்லி 3 ஆஸ்ன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக 3 ஆஸ் இருக்கணுமா. சரியா சொல்கிறது. அப்போ ஒரு கார்டு வேறு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம்.
சரி, இப்போ ஆஷ்ன்னு எடுத்துட்டோம்னா ஆஷ் கார்டு எடுத்தோம்னா எத்தனை கார்டு இருக்கும்? 4 கார்டு இருக்கும். சரியா சொல்கிறது? அதிலிருந்து கம்பல்சரி நம்ம என்ன எடுக்கணும்? 3 எடுத்தாகணும். ரைட்டு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு செலெக்ஷன் எத்தனை? 2. அப்போ ரிமைனிங் கார்டு ஏஸ் கார்டு 4, அதுலேருந்து 3 எடுத்தாச்சு. 3னா இது 5ல் 3 போச்சுன்னா 2 எடுக்கணும். 2 எடுக்கணும்னா 52லேருந்து -4 கழித்தால் 48லேருந்து எத்தனை எடுக்க வேண்டும்? 2 எடுக்க வேண்டும். புரியுதா? அப்படின்னு பாரு. இப்போ ரெண்டையும் காம்பினேஷனில் கணக்கில் கொண்டு வரணும். 4C3 இன்ட்டு 48C2. புரியுதா? ரைட். பார்த்து பொறுமையாச்சு. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 48 இன்ட்டு 47 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 24 4. அப்போ 4 இன்ட்டு 24 இன்ட்டு 47 ஈக்குவல் டு பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுது, மறந்துடாத. இதான் நம்ம எழுதிக்க 4512 அப்படின்னு வருது. சூப்பர் கணக்கு. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. குட். நெக்ஸ்ட்டு 17th சம். 7 Indian ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார்ம் ஏ கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. 5 மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் 7 இண்டியன். 7 இந்தியன்லேருந்து 5 இல்லை 7 இந்தியன் அண்டு 5 அமெரிக்கன்லேருந்து மொத்தம் 12 பேர். 12 பேர்லேருந்து 5 பேர் அமெரிக்கன், 5 பேர் கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. தேர் ஆல்வேஸ் இந்தியன் வில் பி மெஜாரிட்டியாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து, அதாவது டோட்டல் எவ்வளவுனா மெம்பர்ஸு இந்தியன் வந்து 5 பேர் இல்லையே, 7 பேர். இந்தியன் 7 பேர். அமெரிக்கன் வந்து 5 பேர். அப்போ டோட்டல் வந்து 12 பேர். சரிதானே? ரைட். டோட்டல் 12. ரைட். அதில் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது 5 மெம்பர்ஸ். இந்த 5 மெம்பர்ஸில் 2 பேர் தானே. எத்தனை பேர்? இல்லை, மெஜாரிட்டி வந்து இந்தியனாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ எத்தனை வேஸில் அப்படின்னு பார்க்குறான். சரி, இந்தியன் வச்சுக்கோ, இங்கே அமெரிக்கன் வச்சுக்குவோம். சரிங்களா? மெஜாரிட்டியாக இருக்கணும். ஆனால் 5 மெம்பர்ஸு. இப்போ இந்தியன் 7 பேர் இருக்கோம். இந்தியனில் 7 பேர் இருக்கான். சரி, இந்தியன் வந்து 7 பேர், அமெரிக்கன் வந்து 5 பேர் இருக்குது. கமிட்டி வந்து 7 பேர் ஃபார்ம் பண்ணணும். சரி, நான் இங்கே 5 எடுத்துட்டேன்னா இங்கே ஒருத்தர் அமெரிக்கன் வரமாட்டான். சரியா சொல்கிறது? இங்கே 4 அமெரிக்கன் எடுத்துட்டேன்னா இங்கே 4 இந்தியன் எடுத்துட்டேன்னா ஒரே ஒரு அமெரிக்கன் வருவான். இங்கே 3 இந்தியன் எடுத்துட்டேன்னா இங்கே 2 வருவா அமெரிக்கன் வருவான். இப்போ 2 3 மாற்ற முடியாது, 1 2 மாற்ற முடியாது. இதுதான் பாசிபிலிட்டி. புரியுதான்னு பாரு. அப்போ நான் இதைத்தான் இங்கே செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா 7 பேரில் இது ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க. எப்படி? புரியுதா சொல்கிறது? எப்படி எழுதுகிறேன்? A7C5 இன்ட்டு 7C4. சரியா சொல்கிறது? இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தாலும் சரி. எப்படி? இது ரெண்டையும், அதாவது 7C5 இன்ட்டு 5C0. இது ஒரு வே ப்ளஸ்ஸு ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப் அப்படி அர்த்தம். அடுத்து இது ஒரு குரூப்பு, அடுத்து இது ஒரு குரூப்பு. கமிட்டி 5 பேர் தானே. அடுத்து 7C4 ப்ளஸ்ஸு இன்ட்டு 5C1 ப்ளஸ் 7C3 இன்ட்டு 5C2. அவ்வளோதான். இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஓகே? ரைட். 7 இன்ட்டு 6 இன்ட்டு அந்த மாதிரி கொண்டு போகலாம். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு அப்படி கொண்டு போவோமா? 5C0 அப்படின்ட்டு இருக்குன்னா 1 அப்படின்னு அர்த்தம். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ 5 4 3 அடிச்சிடலாம். 5 4 3 5 4 3 2 3 2 6 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு. சரியா? 7C4
7 into 6 into 5 into 4, 4 into 3 into 2 into 1, 6ஐயும் 4ஐயும் அடிச்சிடலாம். ரைட்டு. இன்ட்டு 5, 5C1 5, 7 into 6 into 5 into by 3 into 2 into 1, 3 2 சார் 6 அடிச்சிடலாம். இன்ட்டு 5 into 4 by 2 into 1 அடிச்சிட்டோம்னா 2 வந்துடும். இப்போ இங்கே பார்த்தோம்னா 7 into 3 into 1, குட், ப்ளஸ் 7 into 5 ப்ளஸ் 7 into 5 into 5 into 2, 7 3s are 21 plus 7 5s are 35 plus 5 5s are 25, 2s are 25, 2s are 50, 50 into 5 7 35, 350. அப்போ என்ன வருது? 350, 350, 350, 350, ஒரு 50, 400, 406, 400. ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துக்க. 546 வர மாதிரி இருக்குது புக்கில். 7C4 5C1, 7C5 732 5C32. பொறுமையாக நிதானமாக அடிச்சு பாரு. இந்த இடத்துல ஒரு 5 வரும்டா தம்பி ராஜா, இங்கே ஒரு 5 வரும். அப்போ இது 7 35 5 பெருக்கணும். 35 into 5, 35 into 5, 5 25 5 2 5 5 2 17, 175 வருது. இந்த இடத்துல என்ன வருது? 175 வருது. 175 வருது. அப்போங்கண்ணா 175. அப்போ 350, 175, 21, 6, 7 14, 7 14 4 மிச்சம் 1, 546 வருது. குட், கரெக்ட். 546, 546. புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 18th sum. A committee 7 people has been formed, 8 men and 4 women. How many ways can this be done when the committee consists of அப்படின்னு கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக டோட்டல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது 7 members people. ரைட், ஓகே. இதில் மென் வந்து 8, உமன் வந்து விளாட தம்பி 4. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸாக்ட்லி 3 உமன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாக்ட்லியாக 3 உமன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு கமிட்டிக்கு 7 பேர் இல்லை, 3 பேர் எக்ஸாக்ட்லி உமன் எடுத்துட்டோன்னா மிச்சம் பேலன்ஸ் தான் என்ன வரும்? 4 செலக்ட் பண்ணுறது. சொல்கிற புரியுதா இல்லையா? செலக்ட். இது ஃபஸ்ட்டுக்குள்ளது. அப்போ எழுதையில் ஃபஸ்ட்டுக்குள்ளதை எழுதினோம்னா என்ன எழுதலாம்? 8C4 into 4C3 ஈக்குவல் டு 8 into 4 7 into 6 into 5 into 4 factorial divided by, தப்பா எழுதுறேன், பொறுமையா 4 தான் எழுதணும். 8 into 7 into 6 into 5 factorial divided by 4 into 3 into 2 into 1, 3 2s are 6 அடிச்சிடலாம். ரைட்டு. 5 ஃபேக்டர் ஓப்பன் பண்ணலாம். 4 சரி, 5 ஃபேக்டர் ஓப்பன் பண்ணுவான். 4 3 2 1. அப்போ 2 அடிச்சிடலாம் அப்படியே கீழே. சரியா சொல்கிறது?
சார்ரா தம்பி தப்பு, கன்ஃபியூஸ்ட் ஆகுது, டைம் ஆகலை. 8 into 7 into 6 into 5 divided by 4 into 3 into 2 into 1. 3 2s are 6 அடிச்சிடலாம். 1 4s are 4, 2 4s are 8 into 4 into 3 into 2 கீழே 3 into 2 into 1 அடிச்சு விட்டுரு. அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 into 7 into 5 into 4 வருது. 7 35 35 140 into 2 280. ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் குட். செகண்ட் ஒன்று ஆன்சர் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ஒன்றில் அட்லீஸ்ட் 3 உமன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அட்லீஸ்ட்டு 3 உமன் சொல்லியிருக்கான். எம் வந்து 8, உமன் வந்து 4, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 3 உமன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 3க்கு மேலே இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 3னா 3க்கு மேலே இருக்கலாம். 3னா 3க்கு மேலே இருக்கலாம். 3 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம். சரி, அப்போ மிச்சம் இங்கே மொத்தம் கமிட்டியில் எத்தனை பேர், 7 பேர். அப்போ 3 பேர் இங்கே செலக்ட் பண்ணிட்டா இங்கே 4 பேர் வந்துடுவாங்க. இங்கே 4 பேர் செலக்ட் பண்ணிட்டா இங்கே என்ன வந்துடுவாங்க, 3 பேர் வந்துடுவாங்க. இதுதான் செலெக்ஷன். இது ஒரு செலெக்ஷன், இது ஒரு செலெக்ஷன் ஆப்ஷன். சரியா? அப்போ எழுதையில் என்ன எழுத போகிறோம் பாரு. 8C4 சரியா? அடுத்து இன்ட்டு 4C3 இது ஒரு வே, ப்ளஸ் 8C3 இது ரெண்டும் அடுத்து இது ரெண்டும். முதல்ல இது ரெண்டும் போட்டேன், அடுத்து இது ரெண்டும் போட்டோம். 8C3 இன்ட்டு 4C4. ஓகே, அப்போ 8C4ன்றது 8 இன்ட்டு 7 இன்ட்டு 8 6 இன்ட்டு 5 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 by 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 அடிச்சிருவோம். 3 2s are 6, 1 2 is 2, 2 4s are 8. இந்த ரெண்டு அடிச்சிடலாம். அடுத்து 3 2s are 6 அடிச்சிடலாம். மிச்சம் ரிமைனிங் 2 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ப்ளஸ் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 1. சரிதான் நான் சொல்கிறது? 8 இன்ட்டு 7 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்து பொறுமையாக நிதானமாக. அப்போ 7 35 2 70, 7 70, 7 28 280 ப்ளஸ் 7 8 56. அப்போ என்னடா தம்பி வந்துச்சு கூட்டினோம்னா 6க்கு 6 8 5 13க்கு 3 மிச்சம் 1 3 3 3 6 அப்படின்னு வருது. 3 3 6 அப்படின்னு வருது. ஓகே குட், ஆன்சரை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்குது, பொறுமையாக பார்த்துக்கோ. அதே தான், தேர்ட் சப்டிவிஷனில் மென் வந்து 8 பேர், உமன் வந்து 4 பேர், கமிட்டி வந்து 7 பேர் ஃபார்ம் பண்ணணும். சரி பீப்புள், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 3 உமன், அதிகபட்சம் 3 உமன். 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 பேர் இருக்கலாம், 0 இருக்கலாம், அதிகபட்சம் 3. இப்போ 3மே இங்கே வந்துட்டோம்னா 4 பேர் இங்கே 5 பேர், இங்கே 6 பேர், இங்கே 7 பேர்னு எடுத்துடலாம். இதுதான் இதோடைய கான்செப்ட்டு. பார்த்து நிதானமாக செய்யணும். புரியுதா? இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அப்படித்தான் எழுதணும். இந்த எழுதுகிறேன் பாரு. 8C4 இன்ட்டு 4C3 இது ஒன்று செட்டு, இது ஒன்று, இது ஒரு செட்டு. அடுத்து இதையும் எழுதி 7 வரணும்ல, இதையும் எழுதணும். ப்ளஸ் 8C5 இன்ட்டு 4C2. அடுத்து ப்ளஸ் 8C6 இன்ட்டு அடுத்து என்ன 4C1. அடுத்து என்ன வரும் 8C7 இன்ட்டு 4C0. ரைட்டு. இப்போ என்ன வரும்னு பாரு. 8C4 என்ன வருச்சு அப்படின்னு பாரு.
எப்பயும் போல் நம்ம செய்கிற ஸ்டைல்லே செஞ்சோம்னா பொறுமையாக செஞ்சு நிதானமாக ஆன்சர் எடுக்கணும். 8 இன்ட்டு சரியாக சொல்கிறது தனித்தனியாக எடுத்து போட்டு பார்க்குறிய ஆன்சரு, பொறுமையாக எடுத்து ஆன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வரும் அப்படின்ட்டு. 1 2 3 4 சப்டிவிஷன் வருது. 4 தனித்தனியாக போட்டோம்னா 8C 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 இன்ட்டு சரியாக சொல்கிறது 3 இன்ட்டு 2 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது ஒரு ஆன்சரு. சரி, அடுத்தது கீழே எழுதிக்கிறோமா? 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைடட் பை என்ன வருது? என்னடா வருது இது? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 2 இன்ட்டு 1. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 2 4 6 பை 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 7 நம்பர் எழுதியிருக்கோம். பை 7 நம்பர் கீழே எழுதணும். 7 6 5 4 3 2 1 இன்ட்டு 1. இப்போ இதுக்கு ஆன்சர் எடுத்தால் என்ன ஆகும் பார்க்கணும், இதுக்கு என்ன ஆன்சரும் பார்க்கணும், இதுக்கு என்ன ஆன்சரும் பார்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா சொல்கிறது? அதனால் பொறுமையாக நிதானமாக செய். ஆன்சரை பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பாரு. பெரிய கணக்கு, அதனால் சொல்கிறேன், பார்த்து நிதானமாக செய். ஃபஸ்ட்டு 1 70 இன்ட்டு 4. அப்போ என்ன கிடைக்கும்? டேரெக்டாக போட்டுருவா, இல்லை ரஃப் ஒர்க்கில் போட்டு பாரு. 140 வருது. 7 2 14. சாரி, எல்லாம் 28 வருது. 70 இன்ட்டு 4 வருதுடா. 280 336. அடுத்து என்ன வருது? 4C1 4 போட்டோன்னா அடுத்து என்ன வருது? 8 இன்ட்டு 4C1 8 336 இன்ட்டு 112 1 2 3 4 வருதா? ஃபஸ்ட்டு 1 தான் 280, ரெண்டாவது 1 பொறுமையாக போட்டு பாரு, அவசரப்படாமல். பெரிய லார்ஜாக போகுது. ரெண்டாவது 1 336, மூணாவது 1 28 4 வருது. அடித்தோம்னா 28 4 112 வருது. இதில் ஒரு 8 வருது. ஆட் பண்ணோம்னா 736 வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. குட். நெக்ஸ்ட் சம், 19th சம். 7 relatives of a man comprise 4 ladies and 3 gentlemen. His wife also has 7 relatives. 3 of them are ladies and 4 gentlemen. In how many ways can they invite a dinner party 3 ladies and 3 gentlemen, so that there are 3 of men's relative and 3 of the ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ்ன்னு இருக்குது. மொத்தத்தில் டோட்டல் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. மேனுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து லேடிஸ் எத்தனை, ஜென்டில்மேன் எத்தனை அப்படின்ட்டு பாரு. அதே மாதிரி உமன் ரிலேட்டிவோட லேடிஸ் எத்தனை, ஜென்டில்மேன் எத்தனைன்னு பாரு. இவங்க வந்து 4 பேர், இவங்க 3 பேர். அதே மாதிரி இதில் 3 பேர், இதில் 4 பேர் அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து டின்னர் பார்ட்டிக்கு எத்தனை பேர் அழைக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 3 men ரிலேட்டிவ், அதே மாதிரி 3 ஒய்ஃப் ரிலேட்டிவ்.
சரியா சொல்கிறது? புரிஞ்சுக்கோ பொறுமையாக. ரைட். 7 பேர், 2 பேருக்குமே 7 பேர் ரிலேட்டிவு. அதில் 4 லேடிஸ் அந்த மாதிரி பிரிச்சுருக்கு. ஜென்டில்மேன் 3 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்கும் மேனுக்கும் உமனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்வைட் பண்ணுறது எதுக்கு? டின்னருக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு, விருந்தில் கலந்து கொள்றதுக்கு 3 பேர் இருக்கிற மாதிரி. சரியா? அப்போ வந்து 3 பேர் இதில் இருக்கணும், கண்டிப்பாக அதிலே 3 பேர் இருக்க மாதிரி. அப்படி அண்டுன்னு கொடுத்துருக்கு. 3 லேடிஸ் அண்டு 3 ஜென்டில்மேன் டின்னர் இன்வைட் பண்ணணும். அதே மாதிரி 3 ஆஃப் மென் ரிலேட்டிவ், 3 ஆஃப் ஒய் ரிலேட்டிவ். ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்ய. ஒரு டின்னர் பார்ட்டிக்கு 7 பேர் வேணும், அழைக்கணும், கூப்பிடணும். சரியா? அதில் கம்பல்சரியாக உமனுடைய ரிலேட்டிவ் 3 பேரும், மென்னுடைய ரிலேட்டிவ் 3 பேர் இருந்தாகணும் கண்டிப்பாக. சரியா சொல்கிறது? அப்போ எப்படி எந்தெந்த வேஸில் அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி, எந்தெந்த வேஸில் வந்து அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 மென்னு 3 உமனு அழைக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ நல்லா யோசித்து பார்த்துட்டு பொறுமையாச்சு. கேஸ் 1 அப்படின்ற மாதிரி எழுதுனோம்னா, ஒன்றாவது கேஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி. இங்கே லேடிஸே கூப்பிடல அப்படின்னு வச்சுக்கவேன். அப்போ இங்கே ஜென்ஸு 3 பேர் கூப்பிட்றோம். அப்போ இங்கே லேடிஸை 3 பேர் கூப்பிட்றாங்க, ஜென்ஸை கூப்பிட்ற மாட்டாங்க. புரியுதான்னு பாரு. அந்த இதில் அவங்க உமன், ஏன்னா கண்டிப்பாக 3 பேர் இருக்கணும்ல. உமனில் 3 பேர், மென்னில் 3 பேர் இருக்கணும். தெரியா சொல்கிறது? அவங்க கூப்பிட்டுக்கலாம். மொத்தம் 6 பேர் வரணும் டின்னருக்கு. 7 பேர் எழுதிட்டேனா? 6 பேர். சரியா சொல்கிறது? 6 பேர். இவங்க 3 பேர், அவங்க 3 பேர். மென் 3, லேடிஸ் 3, ஜென்ஸ் 3. L+G 6, 3. சரி, 3 பேர் கண்டிப்பாக கூட்டாகணும். யார் வேணால் யாரை கூப்பிட்டுக்கலாம், ஆனால் 3 பேர். சரி, இதில் வந்து கேஸ் 2ல் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு லேடிஸ் கூப்பிட்டு 2 ஜென்ட்ஸ் கூப்பிட்டா, இவருக்கு என்ன செய்வாங்க? மாற்றி கூப்பிடுவாங்க. 2 லேடிஸை கூப்பிடுவாங்க, 1 ஜென்ட்ஸை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கேஸ் 4ல் கூப்பிட்டா, சாரி தேர்டில் கூப்பிட்டா, இவங்க 2 லேடிஸை கூப்பிட்டா, இங்கே 1 ஜென்ட்ஸை கூப்பிடுவார் அவர். இவங்க என்ன செய்கிறாங்க? 1 லேடிஸை கூப்பிட்டுட்டு 2 ஜென்ட்ஸை கூப்பிட்றாங்க, இவங்க 3 பேர். நெக்ஸ்ட்டு கேஸ் 5ன்னு போட்டோம்னா அவங்க இங்கே வந்து 3 லேடிஸையுமே கூப்பிட்றாரு. அப்போ ஜென்ஸே கூப்பிடலை. இவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க? இவங்க லேடிஸே கூப்பிடலை, ஆனால் 3 ஜென்ஸை கூப்பிட்றாங்க. புரியுதான்னு பாரு. சரிதா? அப்போ இது ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா, இது மேனுக்குள்ளது, சரியா? இது இதுக்குள்ளது. அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னா நிதானமாக செய்யணும். ஒரு செட் ஆஃப் ஆன்சர் அப்படின்றது அப்படியே நேராக போகும். இதுதான் ஒரு செட் ஆன்சர், கேஸ் 1. இது கேஸ் 2. கேஸ் 2. இது கேஸ் 3. கேஸ் 3. இதுதான் கேஸ் 4. தெரியுதா சொல்கிறது? இது கேஸ் 2. பார்த்துக்க எப்படின்னு. ஏன்னா பொறுமையாக நிதானமாக செய்யணும். இது வந்து நிதானமாக செய், அவசரப்படாமல் செய்ய சொல்லிட்டேன். ஏன்னா டிஃபிகல்ட்டான சம் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக யோசித்து, டைம் எடுத்து யோசித்து செய்யணும். இது வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸு 4 லேடிஸ் இருக்கிறவங்க, அவங்க 3. இது வந்து டோட்டல். இது டோட்டல்ரா, அவங்க டோட்டல் ரிலேட்டிவ். இதிலிருந்து கூப்பிட போகிறது இது. ஃபஸ்ட்டு கேஸில் கூப்பிட போகிறது வந்து யாரையுமே கூப்பிடல லேடிஸை.
அப்போ நான் எழுதையில் ஃபஸ்ட்டு 4C0ன்னு எழுதுகிறேன். இது ரெண்டையும் இன்ட்டு போட்டு இது ரெண்டையும் எழுதுகிறேன் 3C3. சரி, புரியுதா? பார்த்துக்கோ, இது ரெண்டையும் எழுதிட்டேன். அடுத்து ரெண்டையும் எழுதுகிறேன் இன்ட்டு 3C3 இன்ட்டு 4C0. இதுதான் ஒரு ஆப்ஷன், கேஸ் 1. எப்படி எழுதணும், எப்படி எழுதணும், எப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸுக்கு வர்றேன். 4C1 இன்ட்டு 3C2 இன்ட்டு 3C2 இன்ட்டு 3C1 ப்ளஸ் தேர்டு கேஸுக்கு வர்றேன். 4C2 3C1 3C1 4C2 plus last one 4C3 3C0 3C0 4C3. கரெக்டான்னு பார்த்துக்கோ. பார்த்துட்டு ஆன்சர் எடுக்கணும். எடுக்கையில் 4 டேபிள்ஸ் வருது, கேஸ் 4 கேஸ் வருது. பொறுமையாக நிதானமாக செய்யி. கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ன்னு இது ஒரு கேஸ். பார்த்துக்கோ, இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். அதனாலே நான் எழுதியிருக்கேன் நிதானமாக. அப்போ நீ சுருக்கையில் பார்த்து 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 குட் ப்ளஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 சுருக்கி பாரு. ப்ளஸ் 6 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 6 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 4. அப்போ 1 வந்துடும் ப்ளஸ் 14 வரும். 144 324 மல்டியில் 1. நெக்ஸ்ட்டு மல்டியில் 1 16 வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாரு. 485 வருது. ஈக்குவல் டு 485 விச் இஸ் ரிக்வயர்டு ஆன்சர். அப்படி இருக்கு. புரியுதான்னு பாரு. பெருசாக உனக்கு எழுதியிருக்கேன். நிதானமாக செய். கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு செய். ஓகேங்களா? தெரியலனா டவுட்டை கிளியர் பண்ணிக்க. குட். கொஸ்டின் நம்பர் 20. A box contained 2 white ball, 3 black balls and 4 red balls. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு சொல்லையில் முதல்ல ஒயிட் வந்து நம்பர் ஆஃப் ஒயிட் பால் 2, நம்பர் ஆஃப் பிளாக் பால் நம்பர் ஆஃப் பிளாக் பால் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் பிளாக் 3, ரெட் பால் 4. அப்போ இதில் இருந்து செலக்ட் வந்து 3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் அது இருந்துட்டு போகுது. இப்போ ஒன்று பர்டிகுலராக எடுக்க சொல்கிறனால இன் ஹவு மெனி வேஸ் கேன் 3 balls ஆர் கேன் பி ட்ரான்னு எழுதியிருக்கு. 3 பால் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு ஃப்ரம் த பாக்ஸில் இருந்து. அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் எடுக்கையில் ஒரு பாலுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இருக்கணுமா. அப்போ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இன்க்ளூட் த பாக்ஸ். அப்போ ஒயிட்டு சரிதானே? அதாவது மொத்தம் இது செலக்ட் வந்து 3 பால்ரா தம்பி. இதில் கண்டிப்பாக கம்பல்சரியாக அதாவது 1 பிளாக் பாலு, 2 பிளாக் பாலு, 3 பிளாக் பால் இருக்கலாம். அட்லீஸ்ட் 1 அப்படின்றனால கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் 1 அப்படின்னா 1க்கு மேலே இருக்கணும். அப்போ நீ நல்லா கவனித்து பாரு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2 ஒயிட் இருக்குல்ல, இதில் சரியா சொல்கிறது எப்படி எடுக்கலாம்? மொத்தம் 3 பால் எடுக்கணும். 3 பால் எடுக்கையில் ஒரு பாக்ஸில் கிடக்கு, 3 பாக்ஸ் கிடக்கு. பிளாக்கில் 1 எடுத்தோம்னா ரெட்டில் ஒயிட்டில் 1, ரெட்டில் 1, பிளாக்கில் 2 எடுத்தோம்னா ஒயிட்டில் 1 வரலாம், ரெட்டில் வராது.
அதே மாதிரி இதில் எடுத்துட்டோம்னா இதில் 3 எடுத்துட்டோம்னா ரெண்டுலேயுமே வராது. சரியான் பாரு எழுதியிருக்க ஆப்ஷன் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு, புரியுதான்னு. 3 பால் கண்டிப்பாக எடுக்கணும். அட்லீஸ்ட் 1 பால் பிளாக் பாலாக இருக்கணுமாண்டா. குறைஞ்சபட்சம் ஒரு பால் வந்துடணும். சரியா சொல்கிறது? அப்போ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறேன். இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ்ன்னு கொண்டு போகிறேன், இது ஒரு கேஸ்ன்னு கொண்டு போகிறேன். என்ன புரியுதா? இது கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. பிளாக் பால் நடுவில் எழுதியிருக்கேன். சரியா சொல்கிறது? நடுவில் எழுதியிருக்கேன் அப்படின்னா அது தகுந்தாப்பில் எழுத போகிறேன். அப்போ 2C1 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C1 இது ஒரு ஆப்ஷன், ப்ளஸ் 2C1 ப்ளஸ் இன்ட்டு 3C2 இன்ட்டு 4C0 ப்ளஸ் மூணாவது ஆப்ஷன் 2C0 இன்ட்டு 3C3 இன்ட்டு 4C0 இப்படி ஒரு ஆப்ஷன். புரியுதா அப்படின்ட்டு பாரு. சரி, இப்போ இது 2, இது 3, இது 4 ப்ளஸ் 2, இது என்ன வரும்? 3 மைனஸ் 1 3, 3 இன்ட்டு 2 பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 1 1 6 24 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் 1. அப்போ என்ன வருது? 30 31 வருது. ஏதோ சம் மிஸ்டேக். சேஞ்சஸ் பண்ணுவோம். என்னென்னா இதில் வந்து கலர் வைஸாக எடுத்துகிட்டு நம்ம கேஸ் 1 கேஸ் 2 போடுறோம். ஆனால் பர்டிகுலராக அவன் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்கான். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, பிளாக் பால் வந்து அட்லீஸ்ட் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிளாக் பால் வந்து என்ன அட்லீஸ்ட்டு 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ மற்ற 2 பாலை பற்றி அவன் கேர் பண்ணலை. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடலாம். இது ரெண்டையும் இதோட சேர்த்துடலாம். ரெண்டையும் இதோட சேர்த்துட்டோம்னா வித்தியாசமாக கொண்டு போகிற மாதிரி கணக்கை இதை மட்டும் தனியாக வச்சுட்டு இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கொண்டு இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கவனிச்சுப்பார். ரெட்டை இதோட சேர்த்துட்றேன், ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்னு, இல்லை ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சேர்த்துக்கிறோம். ரெட் எவ்வளவு? 4. அப்போ டோட்டல் என்ன வந்துடும்? 6. சரியா? ரைட்டு. இதில் அது ஒரு ரெட்டு சேர்த்துக்க, அப்போ 2ன்னு வந்துடும். இதில் வந்து 0 சேர்த்துக்க, இதுலேயும் 0 சேர்த்துக்க. அப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டு காலம் தேவையில்லை. புரியுதா சொல்கிறது? எது வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு அர்த்தத்தில் கொண்டு வரேன். இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் ரெண்டுமே ரெட்டு வரலாம், ரெண்டுமே ஒயிட்டு வரலாம். இது ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு அந்த மாதிரி வரலாம், எப்படி வேணாலும் வந்துக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 3மே அப்படின்னா பிளாக் வந்துருச்சு அப்படின்னா ஒயிட்டும் வரல ரெட்டும் வரல அப்படின்னு அர்த்தம். ஒயிட்டும் வரல ரெட்டும் வரல, 3 தான் எடுக்க சொல்கிறான் செலக்ட்டு. ரைட். அப்போ இதில் அப்படியே எடுத்திங்கன்னா 6C2 ஃபஸ்ட்டு ஒன்று 6C2, அடுத்து இன்ட்டு இங்கே வந்துடு 3C1 ப்ளஸ் 6C1 இன்ட்டு 3C2 ப்ளஸ் 6C0 இன்ட்டு 6C0 6C0 தானே இது வந்து 1ன்னு ஆயிரும்டா தம்பி. இதுக்கு ஆட் பண்ணால் 2ன்னு ஆயிரும்டா தம்பி. 2 இருக்குல்ல ஆப்ஷனு, ப்ளஸ்ன்னு வேணால் வச்சுக்கோ. 2 பந்து, இதில் ஒரு பந்து அதில் ஒரு பந்து 2, இதில் வேணா ப்ளஸ்ன்னு வேணால் வச்சுக்கோ. மல்டிப்ளை நினச்சிடாது, 0 இல்லைன்னு அர்த்தம். ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது 2 பந்து எடுத்துருக்கோம் அப்படின்றது. 1 இன்ட்டு 1 நினச்சிடாத. இதில் ஒரு பந்து அதில் ஒரு பந்து, இல்லைனா ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கலாம், ரெண்டுமே பிளாக் ரெட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி. புரியுதா? ரெண்டுமே ரெட்டாக இருக்கலாம், ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. 1 3 பந்து எடுக்கணும். ஒரு பந்து ஒரு பிளாக் எடுத்தாச்சு, மற்ற 2 எடுக்கிறேன், எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. ரைட், இதை எடுத்தாச்சு. இப்போ வந்து 6C0 இதுக்கு எழுதியாச்சு. அடுத்து 3 C இதுக்கு எழுதையில் கவனமாக எழுதிக்கோ. 3C3 சரி. 6C2 அப்படின்னு 6 2 அப்படின்னா என்ன வரும்? 6 × 5/3
2 into 3 sorry 2 into 1 right into 3 plus 6 into 3 into 2 by 2 into 1 சரி ப்ளஸ் 6C நாட் அப்படின்னா என்ன வந்துடும் 6C நாட் அப்படின்றதுக்கு 1 இன்ட்டு 1 சரி இதை அடிச்சிட்டோம்னா 3 2s are 6 5 3s are 15 15 இன்ட்டு 3 45 ப்ளஸ்ஸு இந்த ரெண்டுக்கு 2 அடிச்சிரு 6 3 18 ப்ளஸ் ஓரொன்று 1 45 18 1 8 5 10 14 4 மிச்சம் 1 64 64 வருது. பார்த்துக்கோ, சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டேன் கணக்கில். ஏன்னா அந்த ரெண்டையும் கொண்டு சேர்த்துட்டேன். நான் தனித்தனி பால் வேணும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணேன். ஆனால் அந்த எந்த பால் வேணும்னு சொல்லலை. ஆனால் மூணு பால் எடுக்கணும். அதில் ஒரு பால் வந்து கம்பல்சரியாக என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் 1 பிளாக்காக இருக்கணும். ஸோ அவன் மற்ற 2 எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். சேம் ரெட்டாக இருக்கலாம், சேம் ஒயிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடு. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன் இப்போ. ஓகே குட். நான் கூட தனித்தனி கலராக வரணும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்த்தா அது சொல்லலை. ஓகே குட். கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாமினேஷன்ற வேர்ட் கொடுத்துருக்கு. அதிலிருந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. தெரியுதா சொல்கிறது? எக்ஸாமினேஷன் ஒரு லெட்ரு கொடுத்துருக்கு. எக்ஸாமினேஷன் அப்படின்னு லெட்டர் வேர்டு கொடுத்துருக்கு. அந்த வேர்டில் இருந்து சரிங்களா 4 லெட்ரு எழுத்துக்களை சேர்க்க சொல்லியிருக்கு. சரி ரைட்டு. இப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, ரிப்பீட்டேஷன் லெட்டர் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோ. என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர்ஸ் இருக்குது டோட்டல் வந்து 11 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் ரிப்பீட்டேஷன் ஆகிறது ரிப்பீட் ஆகிறது 2A இருக்குது, 2I இருக்குது. சரிதானா? 2A இருக்குது, 2I இருக்குது, 2N வேறு இருக்குது. சரியா சொல்கிறது? ஆல் டிஸ்டிங்க்ட், எல்லாமே என்னது வெவ்வேறையாக இருக்கணும். ஆல் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லல, எல்லாமே என்ன செய்யணும், வெவ்வேறையாக எழுத்துச்சரங்கள் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கேன் 4 லெட்டர்ஸ் ஃபார்ம்டு. ரைட். இந்த கொஸ்டினில் அந்த பேஸில் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ற லெட்டரில் வந்து 11 இருக்குது. ஓகே ரைட். பட்டு இதை தனித்தனியாக நம்ம பிரித்தோம்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்னு சொல்லி எடுக்கிறோம்ல, டிஸ்டிங்க்ட் லெட்டர்னு XE வரும், X வரும், M வரும், அடுத்து என்ன வரும், T வரும், அடுத்து என்ன வரும், O வரும். அப்போ இதில் எத்தனை இருக்குது? 3 3 2 5 லெட்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ சேம் லெட்டராக இருந்துச்சுல, ரிப்பீட்டேஷன் ஆனது 1 2 3 லெட்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னு கொண்டு போயிட்டோம்னா 8 தான். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெட்டர்னு கொண்டு போயிட்டோம்னா 8 தான். தனித்தனியாக எடுத்துட்டேன். அதை அந்த ஏயை வந்து ஒன்றாக்கிட்டேன், ஐயையும் ஒன்றாக்கிட்டேன், அதையும் ஒன்றாக்கிட்டேன். அப்போ ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஒரு வார்த்தையை உருவாக்க போகிறோம். எல்லாமே வெவ்வேறு வார்த்தை, 4 எழுத்து வார்த்தைடா, 4 எழுத்து வார்த்தை சென்டென்ஸ் தான். 1 2 3 இதில் உருவாக்க போகிறேன். ஆனால் பட்டு எல்லாமே என்னது, டிஸ்டிங்க்ட், ஆல் டிஸ்டிங்க்ட், வெவ்வேறை. எல்லா எழுத்துமே ஆல் லெட்ரு என்னது, வெவ்வேறானவை அப்படின்னு அர்த்தம். அப்போ வெவ்வேறானவை அர்த்தம்னா 8லேருந்து C4ன்னு அர்த்தம். இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் போடணும். இந்த 4 இன்ட்டு என்னது, 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு யோசிக்கணும், 4வே இருக்குது. 8C4னா 8 வந்து 8 லெட்ரு 5, இது ஒரு 3. அது 8 லெட்டர்லேருந்து 4 லெட்ரு நம்ம வந்து என்ன செய்கிறோம், 4 லெட்ரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். பட் அதில் இந்த 4
ஃபேக்டோரியல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன் லெட்டர் 3 இதோட லெட்டர்ஸ் இருக்குது பாரு 5 லெட்டர்ஸ், அதை ஒன்றா கன்சிடர் பண்ணு. அப்போ எத்தனை வரும்? 4 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ஏன்னா மாற்றி மாற்றி எழுதிக்கலாம்ல. இந்த 5 லெட்டர்லேயே மாற்றி மாற்றி ஒரு லெட்டர் எழுதிடலாம். இந்த 3 லெட்டரே மாற்றி மாற்றி ஒரு லெட்டர் எழுதிடலாம்ல. அப்போ 4 லெட்டர் மாறிக்கிட்டே இருக்கும்ல. அதுதான் அந்த 4 ஃபேக்டோரியல்ன்றது. புரியுதா சொல்கிறது? அதில் கவனமாக வச்சுக்கோ. ஆல் டிஸ்டிங்க்ட். அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 2 சிமிலர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, 2 சிமிலர்னால் 2 ஒன்றா, 2 லெட்டர் ஒன்றா இருந்துச்சுன்னா, 2 சிமிலர், அப்போ 2 லெட்டர் சிமிலர் அப்படின்னா இன்னொரு 2 லெட்டர் சிமிலர் தானே. மொத்தம் 4 லெட்டர் ஸ்ட்ரிங்கு தானே, 4 லெட்டர் வார்த்தை தானே. சரி, அப்போ அதே தான் 8C4 தான். அதாவது 8C4ன்னு சொல்லையில் 4 டிஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம 2 சிமிலர்னு எடுக்கிறோம். 2 சிமிலர் எடுத்தோம்னா எப்படி எடுப்ப அப்படின்றத யோசிக்கணும். 2 சிமிலர்னு எடுப்ப. எப்படி எடுப்ப? இப்போ வந்து 5 லெட்டர் இருக்குது. 5 லெட்டரில் ஏதாவது 2 லெட்டர் எடுக்கலாம் சிமிலரில். சரியா? இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. சரியா சொல்கிறது? இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இங்கே 5 இருக்குது. இங்கே 3ல் 1 எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். சரியா? 3ல் சிமிலர்னு சொல்லியிருக்கு. 3லேருந்து 2 எடுக்கலாம். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும், பார்த்து பொறுமையாச்சு. எக்ஸாமினேஷன்ற வார்த்தையை வச்சு 4 எழுத்துக்களை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு, ஸ்ட்ரிங்கு வார்த்தை. சரி, இதில் ரிப்பீட்டேஷன் வந்து 3 பேர் வருது. டிஸ்டிங்க்ட் வந்து 5 லெட்டர்ஸ் வருது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன சொல்கிறேன், எல்லாமே டிஸ்டிங்க்ட் அப்படின்றனால இந்த 5 நம்பரையுமே 5 எழுத்துக்களையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3ல் 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5மே யூஸ் பண்ணிக்கலாம். 3ல் 1 தானே யூஸ் பண்ண முடியும். அதனால தான் 1 5 இது ஒரு 1 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். சரியா? டிஸ்டிங்க்ட் லெட்டர் அப்படின்றதில் 5 இது ஒரு 1 2 3 8, மொத்தம் 8 லெட்ரு. 11 லெட்ரு வந்து தனித்தனியாக எல்லா ரிப்பீட்டேஷன்லாம் சேர்த்தது. ரிப்பீட்டேஷனை 1 ஆக்கிட்டோம்னா 3000. அப்போ 5 3 8 லெட்டர் டிஸ்டிங்க்ட் லெட்டர் அப்படின்ற மாதிரி. இந்த டிஸ்டிங்க்ட் லெட்டரில் தான் 4 வேர்டு வந்து உருவாக்குறோம். அதுக்கு தான் அந்த 4 ஃபேக்டோரியல்ன்றது 4 ஸ்ட்ரிங்குக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு 2 சிமிலர் அப்படின்னா 2 சிமிலர் அப்படின்னா இதுதான் சிமிலரு. அப்போ இங்கே 2 ஏஏன்னு எழுதுனோம்னா, சரியா சொல்கிறது, இங்கே ஐன்னு எழுதலாம். அப்போ இந்த 3லேருந்து சிமிலர் எடுக்கிறோம். அப்போ இதுக்குள்ள ஆன்சரு 3C. சார் புரியுதா? 3C 2 தானே எடுப்போம். ஏன்னா 2 எடுத்தாலே 4 ஃபார்ம் லெட்ரு ஃபுல்லாக போயிடும்ல. இது இந்த 2 லெட்டர் எடுத்து இதில் ஒன்று எழுதலாம். அல்லது ஏஏ எடுத்து என்னென்னு எடுத்து எழுதலாம். ஆனால் 2 பேர் எடுத்தால் போதும். அப்படி தானே? 2 எடுத்தால் போதும். ரைட்டு. இப்போ இதுக்கும் 4 ஃபேக்டோரியல் தான், 4 எழுத்து ஸ்ட்ரிங்கு தான். ஆனால் ரிப்பீட்டேஷன் 2 வருது பாரு, இந்த 2 வருதா? அதனால் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு 1 என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, இதே 4 லெட்டர் ஸ்ட்ரிங்கு தான், அதே 4 வார்த்தை தான். 4 எழுத்து, 4 வார்த்தை இல்லை, 4 எழுத்துடைய ஒரு வார்த்தை, 4 லெட்டர் ஸ்ட்ரிங்கு. இந்த எடுத்துட்டேன். இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 சிமிலர்னு சொல்லிடுறோம். என்ன 2 டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறேன். 2 சிமிலர்னு சொல்லிவிட்டு 2 டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறேன், வெவ்வேறை அப்படின்னு சொல்கிறேன். 2 சிமிலர்னால் இதிலேருந்து இந்த 3 இருக்குது பாரு, அதுலேருந்து 2 எழுதலாம். அப்போ சப்போஸ் ஏஏன்னு எழுதலாம். அப்போ 3லேருந்து 1 பயன்படுத்தியிருக்கேன். 3லேருந்து 1 பயன்படுத்தியிருக்கேன். மிச்சம் இந்த 2 பாக்ஸுக்கும் என்னென்ன லெட்ரு போடலாம் அப்படின்னா, டிஸ்டிங்க்ட் லெட்ரு என்னென்ன கொடுக்கலாம்? இந்த 5மே கொடுக்கலாம். ஏன்னா 2 சிமிலர் கொடுத்துட்டேன். டிஸ்டிங்க்ட் 2 இருக்குல்ல, இருந்தால் டிஸ்டிங்க்ட் 2 இருக்குவார். இந்த 2 டிஸ்டிங்க்ட்டுக்கு இந்த 2 பாக்ஸுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். இதிலேருந்து 5 கொடுக்கலாம், கமா இதிலேருந்து இந்த 3லேயுமே எது வேணால் கொடுக்கலாம்ல. 3லேயுமே என்ன செய்யலாம்? எது வேணாலும் கொடுக்கலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ இதில் எத்தனை வருது? 8. 5 + 3 டிஸ்டிங்க்ட்னா மாறி மாறி தானே வரும். எதையும் கொடுக்கலாம். 3 8 வருது. அப்போ இன்ட்டு
8C2 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இதில் 2 ரிப்பீட்டேஷன் ஆகுதுல்ல, அப்போ ஒரு தடவை எழுதணும் 2 ஃபேக்டோரியல்னு. புரியுதான்னு பாரு. இப்போ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. புரியுதான் பாரு. இதில் 7 வரும். புரியுதான் பாரு. புரியுதான் பாரு. ஏன்னா ஒரு லெட்டர் இங்கே போட்டுட்டோம், டபுள்ஏவை. டபுள்ஏ ஒரு லெட்டர் போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் 8ல் டிஸ்டிங்க்டில் 7 ஆயிரும்ல. 7ல் 2 இங்கே. புரியுதான் பாரு. மொத்தம் 5 டிஸ்டிங் லெட்ரு. இதில் 2 சேம் லெட்ரு இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு 2 2ன்னு. அப்போ 2 டிஸ்டிங்க்ட்டு, 2 சிமிலரு, 2 சிமிலர் இருந்தால் இருக்குது, 2 டிஸ்டிங்க்ட்டு இங்கிட்டு. இதில் டிஸ்டிங்க்டில் வந்து 5 + 2 போடலாம். 5 லெட்டர்னால் இந்த 5 லெட்ரு ப்ளஸ்ஸு இதில் 1 போட்டனால மிச்சம் 2 இருக்கும்ல, அந்த 2 லெட்டரில் இதில் எது வேணாலும் போடலாம். ஐன்னு போடலாம், என்னன்னு போடலாம். இதில் எது போடுறோமோ அதை விட்டுட்டு இதில் போடலாம். நான் சும்மா ஏன்னு உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன், இதில் வேணால் வேறு எதாவது போட்டுக்கலாம். இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுக்கையில் பார்த்து நிதானமாக எடு. இதுதான் 4 லெட்டருக்குள்ளே கேஸுக்குள்ளே சிமிலருக்குள்ளது பாசிபிலிட்டி. அதனால் பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. ரைட்டு. இப்போ என்ன வரும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. எல்லாமே டிஸ்டிங்க்ட்னால இது எல்லாமே வெவ்வேறு. இது 3 வெவ்வேறு எடுத்துக்க. 5 3 8 இதுதான் அது. அதில் 4 லெட்ரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதான் 4 ஸ்ட்ரிங்குன்றது சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே சேர்க்கணும் 4 லெட்ரு ஸ்ட்ரிங்கு. 4 ஃபேக்டோரியல் சேர்த்துக்க எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிங் லெட்டர்ஸோட இது. அடுத்து 2 சிமிலர்னால் உனக்கு 2 இதிலேருந்து எடுக்கிற மாதிரி 3லேருந்து 2 செட் எடுத்து போட்டுக்க. அது 2 ரிப்பீட்டேஷனால் போட்டுடலாம் ஈஸியாக. கடைசி 2 சிமிலர் 2 டிஸ்டிங்க்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. 2 சிமிலர்ன்றது ஃபஸ்ட்டு 2 பாக்ஸில் போட்டுறோம். மிச்சம் 2 பாக்ஸுக்கு போடையில் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் போடணும். டிஸ்டிங்க்ட் போடையில் இதில் ஒரு 5 இருக்குது. இதில் ஒரு லெட்டர்ஸ் இங்கே இன்வால்மெண்ட் பண்ணிட்டனால மிச்சம் 2 இருக்கும். அதில் அந்த 2 சேர்த்தோம்னா 7. 7லேருந்து இந்த 2 பாக்ஸில் ஃபுல்லப் பண்ணலாம். இந்த 2 இதிலேருந்து ஃபுல்லப் பண்ணுறது 7ல் 2. அப்போ ஃபஸ்ட்டில் 2 ஃபேக்டோரியல் இருக்கனால அதை எங்கிட்ட எழுதியிருக்கேன். புரியுதுங்களா சொல்கிறது? 8 அப்படியே அடுத்த பேஜ் போய் ஃபுல்லப் பண்ணுறேன். 8 × 7 × 6 × 5 × 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, சரியா, அதாவது 4 ஃபேக்டோரியல் எழுதுன்னு அவசியம் இல்லை உனக்கு. நான் அதை எழுதியிருக்கேன்னா பேலன்ஸ் அங்கிட்டு தொடர்ச்சியாக எழுதினோம்னா இதைத்தான் எழுதுவோம் அப்படின்றக்காண்டி எழுதுறது. தொடர்ச்சியாக எழுதுவோம் அப்படின்றக்காண்டி அதை எழுதுறது. டிவைடட் பை அப்படின்னு எழுதுனோம்னா என்ன வரும்? 24. பார்த்து நிதானமாக எழுதிக்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா 8C4 இருக்குது. 8C4 × 4 ஃபேக்டோரியல். 8C4 × 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 8 × 7 × 6 × 5 divided by 4 × 3 × 2 × 1 into 4 ஃபேக்டோரியல். ரைட். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா என்ன ஆகுன்றதை அப்புறம் பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சு? 3C2 × 4 ஸ்ட்ரிங்குக்குள்ளது பை 2 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டர். 2 சிமிலர். அப்போ 2 2s are 4 போட்டு அடிச்சிடலாம். அப்போ 3C2. 3C2னா 3 × 2 6ன்னு அர்த்தம். 3 × 2 அப்போ என்ன வந்துருச்சு? 6ன்னு அர்த்தம். சரியா? ரைட். அடுத்து என்ன இருக்குது? 3C1 × 7C2 × 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா 3C1னா 3 × 7 × 6 by 2 × 1 × 24 அடிச்சிட்டோம் அப்படின்னா 12 2 24. அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து நிதானமாக பண்ணிக்க. By small mistake for me. இந்த இடத்துல தப்புல
அதாவது 4 ஃபேக்டோரியெல்லாம் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அடிச்சிட்டவன் 2 2 சார் 4 போச்சுன்னா 8 வரும்டா தம்பி. சரியா சொல்கிறது 8ஆ 6ஆ கவனமா. இதில் 4 போயிடும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு வரும்ல. 4 போயிடுச்சுன்னா 3 2 சார் 6 வந்துடும்டா தம்பி. அப்போ 6 3 சார் என்ன தம்பி வந்துடும் 18 வரும்டா. இங்கே வந்து 1680டா. இங்கே வந்து 756டா. ஓகேயா 756டா. இது 6 வரும்டா தம்பி. என்ன வந்துடும் 6 வந்துடும். சரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்துக்கோ. 2454 2454 குட். லாஸ்ட் ஒன் கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு பாரு. சின்ன கன்ஃபியூஸ் ஆகுது, அதனால் சொல்கிறேன். பொறுமையாக நிதானமாக இதை செஞ்சு பாரு சரிங்களா. 7 இன்ட்டு 6 பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 ஃபேக்டரி 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை வராதில் ஒன்றும் வராது. அப்போ 2 ஃபேக்டரி வரும்ல தம்பி. இது வந்து இதுக்குள்ளே 2, இந்த 2 ஃபேக்டரியல் 2 வரும்ல. ரைட் 2 இன்ட்டு 1. இது வந்து இதனுடைய சிம்பிளிஃபை தான் இது. இந்த 2 ஃபேக்டரியலை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ரைட் இப்போ அடிச்சிருங்க. 2க்கு 2 2க்கு 2 அப்போ சரியாக வந்துடும் சரிங்களா. அப்போ 21 இன்ட்டு 36 மல்டியில் பண்ணால் 756 அப்படின்ட்டு வருது. பார்த்து நிதானமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த 8C4 என்ன அப்படின்றது அர்த்தம். இது 4 ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து அந்த கட்டத்தில் அந்த 4 லெட்டர்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்ல. அதனால் அரேஞ்ச்மெண்ட்டுக்காண்டி இது போடுறது. அதே மாதிரி தான் இதுவுமே. இதில் நான் 4மே சிமிலர்ன்றனால அந்த 8லேருந்து எடுத்திருக்கோம். 3 வந்து ஜோடியாக இருந்துச்சு, மிச்சம் 5 வந்து தனித்தனியாக இருந்துச்சு. 5 3 8லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து 3 ஜோடி, அதிலேருந்து 2 எடுத்து போட்டேன். AANN அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ. மற்ற எடுக்கணும்ல. AA அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டுமே சிமிலரு. அப்போ அந்த 2 சிமிலரை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்ல. முன்னாடி NN AN, அதனால தான் 4 ஃபேக்டோரியல் போட்டுட்டு எத்தனை ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கோ அதை கீழே போட்டிருக்கேன். 2 AN 2 NNன்னா 2. அது அடுத்து வந்து டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறது சிமிலர்ன்றது 1. சிமிலர்ன்றது 1ன்னா AA அப்படின்றது ஒரு பார்ட்டு தானே. அதில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா 2 டிஸ்டிங்க்ட். இந்த 2 ஃபேக்டரியல்ன்றது இந்த ரிப்பீட்டேஷனுக்காண்டி 2 ஃபேக்டரியல் போட்டிருக்கேன். இந்த 4 ஃபேக்டரியல்ன்றது அரேஞ்ச்மெண்ட். அதை நாற்று வச்சுக்கோ. இந்த 4 ஃபேக்டரியல்ன்றது எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் லெட்டர்ஸ் அப்படின்றக்காண்டி இது போடுறது. சக்ஸஸ்ன்ற ஒரு கணக்கு கூட நான் செஞ்சுருப்பேன். அந்த லெட்டர்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாலும் வரும்ல அப்படின்ற மாதிரி. ஓகே குட். பார்த்துக்கோ. 22. How many triangle can be formed by joining 15 points on a plane in which no line joining any 3 points? சரி, அதை சொல்கிறது கொலினியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். தனித்தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, செப்பரேட்டாக இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 15. இதில் 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ சரியா சொல்கிறது? அப்போ நமக்கு தேவை ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 15C3 அப்படின்னு அர்த்தம். 15 - 3
sorry 15 factorial by 15 minus 3 factorial into 3 factorial equal to 15 into 14 into 12 13 into 12 factorial by 12 factorial into 3 into 2 into 1 12 factor அடிச்சிரு. இப்போ 3 2s are 6 2 6 are 12 இப்போ 15 இன்ட்டு 14 இன்ட்டு 2 5 2 30 இன்ட்டு 14 14 இன்ட்டு 3 நான் 3 12க்கு 2 மிச்சம் 1 ஒரு 3 1 4 420 அப்படின்ட்டு வருது. கரெக்டா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. 455 அப்படின்ட்டு வருது, சரியா தவறா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏதோ சம் மிஸ்டேக் வருது. சம்ம எப்பயும் போல் ஆர்டினரியாக நம்ம சிம்பிளாக போட்டுருவோம், எதுக்கு தேவையில்லாது அப்படின்னா 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 3 நம்பர் குறைச்சிட்டேன் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 கன்ஃபியூஸ் ஆகல மாற்றிக்கோ. 1 2 is 2 7 2s are 14 1 3 is 3 5 3s are 15 7 5 35 இன்ட்டு 13 455 அப்படின்னு அர்த்தம். 455 அப்படின்னு அர்த்தம். ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, குட். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம் 20 இல்லை என்ன இருக்கோ 23. அதாவது 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஹவு many triangles can be formed by 15 பாயிண்ட்ஸ் தான். in which அப்படின்னு கொடுத்துட்டு if then lay on the line, ஒரே லைனில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கு. and the remaining 8 on the 7 வந்து ஒரே லைனில் இருக்க மாதிரியும் அடுத்த ரிமைனிங் 8 ஒரு லைனில் இருக்க மாதிரியும் பேரலாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கொடுத்துருக்கான். 8 இது 7 பாயிண்ட்டு, இது 8 பாயிண்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 15. அது லைனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான், பேரல் லைனாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா சொல்கிறது? ரெண்டு இதையும் சேர்க்கையில் பார்த்து இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது சேர்க்குறோம், இது ரெண்டையும் மூணையும் சேர்க்குறோம். அதே மாதிரி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இது இப்படி வந்துடும். அப்போ 3 3 அப்படின்ற மாதிரி வந்துடும். 3 3 பாயிண்ட்டை சேர்க்குறோம். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோம்னா 8லேருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், அல்லது 7லேருந்து 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 7லேருந்து 2 பாயிண்ட்டு, இல்லை 8லேருந்து 1 பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட்டு தானே, அப்படி ஆல்டர்னேட், அவ்வளோதான். இப்போ 8 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 7 ப்ளஸ்ஸு 7 இன்ட்டு 6 பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 8 அடிச்சுக்கோ. அடிச்சிட்டின்னா என்ன வரும் பார், 4 எல்லாங்க 28 இன்ட்டு 7 ப்ளஸ்ஸு 3 2s are 6 7 into 3 7 into 3 meaning 21 21 into 8 7 8 56 ஆரம்பிச்சு 5 7 2 14 7 2 14 5 19 196 ப்ளஸ் 4 8 2 16 ஆட் பண்ணோம்னா 14 1 10 16 1 சரியா பார்த்துக்க 364. குட். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு 24 கொஸ்டின் நம்பர் 24. there are 11 points in a plane. 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. no
3 of these lies in the same straight line except 4 points. 4 பாயிண்ட்டை தவிர மற்ற எதுவுமே வந்து இதாகலை. விச் இஸ் ஆர் கொலினியர் ஃபைண்டு 1. 4 பாயிண்ட்டு மட்டும்தான். மொத்த பாயிண்ட் வந்து 11 பாயிண்டில் 11 பாயிண்ட்டு பிளேனில் இருக்குது. நாலு பாயிண்ட்டு மட்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது, நேர்கோட்டில் இருக்குது. சரியா? இது 4 பாயிண்ட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன் அப்படின்னு எழுதுனோம்னா 11. சரி, இதில் என்ன சொல்லியிருக்கான் பாரு கொலினியர். ஃபைண்டு ஒரு 2 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தட் கேன் பி அப்டைனடு ஃபார்ம் த பேர் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? 2 பாயிண்ட்டை சேர்த்தா தான் நம்மளுக்கு லைன் ஜாயிண்ட் ஆகும். சரிதான் சொல்கிறது? 2 பாயிண்ட்டை சேர்த்தா தானே உனக்கு லைன் ஜாயிண்ட் ஆகும். எப்படி ஒரு லைன் கிடைக்கும்? 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் தான் ஒரு லைன் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்? நம்பர் ஆஃப் லைன் ஸ்ட்ரைட் லைன் 11 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளது 11C2 அப்படின்னு போட்டால் கிடைக்கும். இதில் 11 × 10/2 × 1 அடிச்சிட்டோம்னா 55 ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் 11 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணோம்னா. சரி, ஆனால் 4 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட்லேருந்து தான் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பார்த்து. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அஸ் வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த பாயிண்ட் அப்போலாம் வெர்டிசஸாக ஃபார்ம் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. தெரியா சொல்கிறது? தனித்தனியாக 2 ஃபார்ம் பண்ணால் 3, மொத்தமாக ஃபார்ம் பண்ணால் ஒன்று 4. சரியா சொல்கிறது? அப்போ யோசிக்கணும். அந்த 4 பாயிண்ட்டை வந்து தனித்தனி 2 பாயிண்ட்டாக ஃபார்ம் பண்ணோம்னா இது 2 இது 2 இது 2 பண்ணோம்னா 3 பாயிண்ட் 3 லைன் கிடைக்கும். மொத்தமாக ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா 4வது லைன் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கிடைக்கும். தெரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கிட்டு பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. பொறுமையாக நிதானமாக செய்யணும். கொஞ்சம் யோசிச்சுக்கோ. கொலினியர் இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது 55 ஸ்ட்ரைட் லைனு. பட் வந்து இந்த கொலினியர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல 4 பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு சேர்ந்து ஜாயின் பண்ணால் இது 2 ஜாயின் பண்ணலாம், அடுத்து 2 ஜாயின் பண்ணலாம், அடுத்து 2 ஜாயின் பண்ணலாம், அடுத்து இது 2 மாற்றி ஜாயின் பண்ணலாம்ல, இது 2 ஜாயின் பண்ணலாம், இப்படியே ஜாயின் பண்ணலாம் மாற்றி. புரியுதா சொல்கிறது? அப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், சரியா? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பை கொலினியர் பாயிண்ட்ஸ்னு எழுதிக்க. பை கொலினியர் பாயிண்ட்ஸில் ஜாயின் பண்ணோம்னா 4C2 4 பாயிண்ட்டில் 2 பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணால் தான் நம்பருக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அப்போ 4 × 3/2 × 1 அடிச்சிட்டோம்னா 3 2s are 6ன்னு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு லைனாக ஜாயின் பண்ண இப்போ இப்படி 2 லைன் ஜாயின் பண்ணிடுற 2 பாயிண்ட்டுக்கு, அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு தனியாக அப்படி ஜாயின் பண்ணுற. அப்போ இது ஒரு லைன் இது ஒரு லைன் சொல்கிற, சேர்த்து மொத்தமாக போட்டு மறைச்சிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு லைன் ஆயிரும்ல. எதாயிரும்? ஒரு லைன் ஆயிரும். அப்போ இதில் இருந்து நம்ம ஒரு லைனை சப்ராக்ட் பண்ணணும். இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு லைன் சேர்த்துருப்போம் பார்த்தியா, 3ஐயும் சேர்த்து அதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன் அப்படின்னு எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு எழுதி, ஸ்ட்ரைட் லைன்ஸ்னு எழுதி 55 + 6 - 1 இது 3ஐயும் சேர்த்தது. தனித்தனியாக பண்ணியிருப்போம், மொத்தமாக ஒன்று சேர்த்துட்டோம்னா எல்லாம் மறைஞ்சிரும்ல. இப்போ இந்த 2 பாயிண்ட்டு 4 பாயிண்ட் வச்சுருக்கடா, இது 2ஐயும் சேர்த்துட்டோம் ஒரு கோடு, இது 2ஐயும் சேர்த்துட்டோம் ஒரு கோடு, மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அந்த 2 கோடும் மறைஞ்சிரும்ல. அப்போ ஒரு கோடு ஆயிடுச்சுல. அப்போ ஒரு கோடை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. ஒரு கோட்டை கடைசியில் என்ன செஞ்சிரு? மைனஸ் பண்ணி செஞ்சிரு.
இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் கொலினியர் பாயிண்ட்ஸு, இது கொலினியர் பாயிண்ட்ஸு. சரியா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைகிறத சப்ராக்ட் பண்ணுறோம். அது மேலேயே சேர்ந்துடும். அதை பார்த்துக்கோ. அது எப்படி சார் 4 பாயிண்டில் வந்து 6 லைன் வரைய முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட் 2 சேர்க்கலாம், அடுத்த 2 சேர்க்கலாம், அடுத்த 2 சேர்க்கலாம். சரியா சொல்கிறது? இந்த 3ஐயும் சேர்க்கலாம், இந்த 3ஐயும் சேர்க்கலாம். அந்த இடையில உள்ள பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் 2 2 சேர்க்கலாம்லடா, அப்படி அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 11. அப்போ ரெண்டாவது சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறது, முக்கோணம் வரைகிறது எத்தனை 3 பாயிண்டில் வரையணும். அப்போ 11C3ன்னு வந்துடும். மைனஸ் 11C3ன்னு வந்துடும். அதில் மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 3 பாயிண்ட்ஸை வந்து சேர்த்தா தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். இதில் 4 பாயிண்ட்டு கொலினியர் நம்ம கம்பல்சரியாக கொடுத்துட்டான். சரிங்களா சொல்கிறது? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைகிறோம், நான் கொலினியர் பாயிண்ட்டில் வரைகிறோம்னா இப்படி வரைஞ்சிடலாம். சரி, இப்போ இந்த கொலினியர் பாயிண்ட் இருக்குல்ல கீழே, இந்த 4 பாயிண்ட்டு, இதை சேர்த்தோடு வரையலாம். இந்த இப்படி வரையலாம், வரைஞ்சிக்கலாம், யூஸ் ஆகிரும். சரி, ரைட்டு. ஏன் இங்கேயும் யூஸ் ஆகும். இந்த இப்படி செஞ்சு இதையும் போட்டுக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் ஆகும். நான் என்ன கேட்குறேன், இந்த 4 பாயிண்ட்டையும் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் எப்படி வரைய முடியும்? வரைய முடியாது. நம்ம என்ன வரையலாம்? வரைஞ்சா ஸ்ட்ரைட் லைன் தான் வரையலாம். பட் என்ன வரைய முடியாது? ட்ரையாங்கிள் வரைய முடியாது. அப்போ இதிலிருந்து 4 பாயிண்ட் வேஸ்ட்டு, அதிலிருந்து ட்ரையாங்கிள் வரைய முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ 11 × 10 × 9 by 3 × 2 × 1 minus 4 × 3 × 2 2 × 3 × 1 அடிச்சிட்டோம். 3 3s are 9, 5 2s are 10, 55 × 3 minus 4 165 minus 4 161 ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு அர்த்தம். அதில் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க. அந்த கணக்கை பொறுத்த மட்டும் அந்த 4 கோட்டையும் வரையலாம் வச்சு ஒரு லைனை தனித்தனியாக வரையலாம், 6 லைன் வரையலாம். பட் மொத்தமாக ஒரு லைன் சேர்ப்போம்ல, அதை செப்பரேட் பண்ணிடணும். ஏன்னா அந்த 4 லைன் மொத்தமாக வரைஞ்சிட்டோம்னா அந்த லைன் ஃபுல்லாக மறைஞ்சிரும்ல, அதனால் அதை செப்பரேட் பண்ணிடணும். ரொம்ப யோசித்து நிதானமாக செய். ஓகே, தேங்க்யூ. டுவெண்ட்டி ஃபிஃப்த் sum. A polygon has 90 diagonals. A polygon has 90 diagonals. ஒரு பாலிகனுக்கு வந்து எண்ட் சைட்ஸ் இருக்குன்னா 2 பாயிண்ட்டை சேர்த்தா தான் டயகனல் ஃபார்ம் ஆகும். புரியுதா சொல்கிறது? 2 பாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? டயகனலே ஃபார்ம் ஆகும். 2 பாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணால். தெரியுதா சொல்கிறது? அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கடா. த நம்பர் ஆஃப் diagonal in a polygon அப்படின்னா NC2 மைனஸ் என்ரா. என்னன்றது சைடு, என்னன்றது என்னது? சைடு. 2 புள்ளியில் சேர்த்தா தானே டயகனல் வரும். அப்போ NC2 கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் என்னால் டிவைட் பண்ணிடு. ஓகேங்களா? ரைட். அவன் என்ன கொடுத்துருக்கான் பாரு, நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எத்தனை கொடுத்துருக்கான்? 90 கொடுத்துருக்கான். அப்போ ஈக்குவல் டு 90 அப்படின்னு அடிச்சுக்கோ. இதுதான் ஃபார்முலா. அப்போ நீ NC2க்கு எப்படி எழுதுவ? n × n-1 குழப்பம்ல பை 2 × 1 மைனஸ் n = 90. இப்போ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. அப்படி
n ஸ்கொயர் மைனஸ் n, இதை கிராஸில் கொண்டு போனால் மைனஸ் 2n பை 2 ஈக்குவல் டு 90. இப்போ பொறுமையாக கிராஸில் கொண்டு போனோம்னா எவ்வளோ வந்துடும்? n ஸ்கொயர் மைனஸ் 3n ஈக்குவல் டு 180. n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 180 இஸ் ஈக்குவல் டு 0. சம்மன் ப்ராடக்ட் எடுத்தினா மைனஸ் 3 மைனஸ் 180 15 12 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும் மைனஸ் 15. அப்போ n மைனஸ் 15 n மைனஸ் 12 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம தனித்தனியாக எடுத்தோம்னா பொறுமையாக தனித்தனியாக எடுத்தோம்னா n ஈக்குவல் டு 15 பாசிட்டிவ் ஒன்று வரும், n ஈக்குவல் டு மைனஸ் 12 அப்படின்னு வரும். மைனஸ் 12ன்னு வரனால நாட் பாசிபிள், நம்பர் ஆஃப்னு வராதுல்ல. அப்போ n ஈக்குவல் டு 15ன்றதான் என்னது? பாசிபிள். அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னது? 15. பாலிகனுடைய சைட்ஸ் வந்து 15 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இதுதான் உனக்கு தெரிய வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர் போடுறோம்னு வச்சுக்கவேன், எத்தனை பாயிண்ட் இருக்குது? 4 பாயிண்ட்டு. சரியா? ரைட்டு. அப்போ 2 பாயிண்ட்டை சேர்த்தா தான் ஒரு சைடு கிடைக்குது. சரி ரைட்டு. அப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு என்ன வருது? 2 3 3/2 இன்ட்டு 1 அடிச்சிட்டோம். அடித்தா என்ன வந்துடும்? 3 2 சார் 6ன்னு வருது. சரி வந்துட்டு போகுது. இது வந்து நான் வந்து 2 பாயிண்ட்டை சேர்த்தா ஒரு சைடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, லைன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். 4 வெர்டிசஸ்ஸு 2 பாயிண்ட்டை சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் டயகனல் வேணும்னா இதில் சைடு எத்தனை இருக்குது? 4. அப்போ 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது மிச்சம் எவ்வளவு? 2. அப்போ இது ஒரு டயகனலு, இது ஒரு டயகனல். புரியுதான்னு பாரு. 2 டயகனல் ஆயிடுச்சு பாரு. இதைத்தான் இங்கே செஞ்சுருக்கோம். இதுதான் அந்த 4c2 தான் nc2. இந்த 4ன்றதான் n. அப்போ இது ரெண்டையும் கழிச்சிருக்கேன். nc2 இந்த எண்ணை கழிச்சிட்டோம்னா ஈக்குவல் டு கிடச்சிச்சு இந்த 2. அதுதான் என்னது? டயகனல். ஓகேயா? புரியுதா? அதை தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஓகே குட். பார்த்துக்கோ. தேங்க்யூ.